அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்காக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இன்றைக்கி டிஜிட்டல் காலத்தில் புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தார், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தெம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்குது. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்துட்டு 10,000 குரல் கேட்குது. அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது, ரியல் பீப்புளே இல்லை. எல்லாமே ஒரு வேறு என்னமெல்லாம் நடக்குது. அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரூட் நீங்கள், ரெண்டாவது ரூட் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க. மூணாவது இன்றைக்கி நிறைய புது ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 day பிஃபோரே பெய்ட் ப்ரிவ்யூ போடுற ஐடியா இருக்குது. ஸோ தட் யாருக்கான படம் 1 day பிஃபோரே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இன்றைக்கி நல்ல கருத்து, நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜையும் நல்ல ரெஸ்பான்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபஸ்ட் வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் இது ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம். ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஈடுபடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அவங்க போய் வீட்டில் லேடிஸு பசங்களை எல்லோரும் கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துகிற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும். அது வரும்னு நம்புகிறோம். அது உங்கள் கையில் இருக்குது. சார் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்பில் நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை நான் வெளியில் பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பலை. அவங்க லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத அவங்க தானாக நினச்சி பண்ணிக்கிட்டோம். இதனால நீங்கள் புஷ் பண்ணீங்க, அதனால அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. என்னால் புயல் வரல. என்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். என்னால் வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னால் வராத புயலுக்காக நான் என் படத்தை வருஷம் ஃபுல்லாக என்னை சுற்றி தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற டைமில் நான் அப்பா என் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காலத்தில் டைமில் மழை எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை தாண்டி எங்கள் ப்ரொடியூசரோடு நாங்கள் சேர்ந்து நின்று அவர் சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, கண்டிப்பாக மழை வரும் இல்லை சார், பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படி 2 நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது. நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், ஆடியன்ஸு. ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாற்றுற ஒரு கருவை நான் பார்க்குறேன்னு தவிர அப்புறமா